அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். இந்த வீடியோ எதை பற்றின வீடியோன்னா, டிஆர்பி வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ், ஐ மீன் வந்து அப்பாயின்மெண்ட் அந்த கவுன்சிலிங்கான ஆர்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக நிச்சயமாக வந்து இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் 3192 அந்த பிடி பிஆர்டி பணியிடங்களுக்காக எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து டோட்டலாக செலெக்ஷன் லிஸ்ட்டே வந்து விட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து ஆதி திராவிடர் வெல்பர் அதுலேருந்து வந்து மறுபடியும் வந்து சிவி கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து சென்னை கார்ப்பரேஷனில் வந்து மறுபடியும் வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக கூப்பிட்டு பிளேசஸ் எல்லாம் செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விடலை. வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கல. அவங்களும் வந்து விரைவில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டு பணியில் வந்து மேக்சிமம் வந்து விரைவில் வந்து சேர்ந்துருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நமது அரசாங்கமும் நம்ம தமிழ்நாடு அரசும் வந்து போன மாதத்தில் சொன்னாங்க, நவம்பர் மாதத்தில் வந்து சொன்னாங்க, நவம்பர் மாத இறுதிக்குள்ளே வந்து அனைத்து பணியிடங்களும், அதாவது வந்து பிடிஆர்டியா செலக்ட் பண்ணி வச்சு, அதுவும் பிடியாக தான் பர்ஃபெக்டாக வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த 3192 பணியிடங்களுக்கும் வந்து நியமன ஆணைகள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்து கல்வித்துறை அமைச்சரும் வந்து சொன்னார். முதலமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சருடைய நாலேஜுக்கு வந்து கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னமும் வந்து படிப்படியாக தான் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து அந்த அமைச்சு பணியாளர்களுடைய 2% கேஸ். ஸோ அதுவும் வந்து கோர்ட் சைடு தெளிவாக சொல்லிட்டாங்க, நீதியரசர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் டெஸ்ட், அதாவது டெட் எக்ஸாமினேஷன் அது பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து எழுதக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வழிமுறையில் தான் இனிமேலுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ரூட்டை கிளியர் பண்ணி விட்டாங்க. இருந்தாலும் அந்த கேஸ் வந்து ஏரிங் வந்து வரப்போகுது. இன்னும் ஒரு நாட்களில் வந்து ஏரிங் வந்து வர்றதுனால மேக்சிமம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துடும். முடிவுக்கு வந்து வந்துட்டு மிச்சம் இருக்கிற எல்லாமே, அதாவது மீதி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு, அதாவது சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து விட்ட எல்லாருக்குமே வந்து போஸ்டிங்ஸ் வந்து வெகு விரைவில் இந்த கேஸை பேஸ் பண்ணி வெகு விரைவில் வந்து நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு அதாவது 12/12/2024 இன்னைக்கு அதாவது வந்து இந்த கள்ளர் பள்ளிகள் செயல்படக்கூடிய கள்ளர் சீர்மரபினர் அந்த எம்பிசி டிஎன்சி ஸ்கூல்ஸ், அதாவது தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் வந்து கள்ளர் நல பள்ளிகள் வந்து இருக்குது. ஸோ கள்ளர் நல பள்ளிகளுக்காக வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து யூஜிடிஆர்பி எழுதி செலக்ட் ஆகி செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பேர் வந்திருக்கோ அவங்களெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கிருந்து கால் லெட்டர்ஸ் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே 10ஆம் தேதி வந்து சைன் பண்ணிட்டாங்க. 12ஆம் தேதி இன்றைக்கிருந்து வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கால் லெட்டர்ஸ் வந்து கள்ளர் சீர்மரபினர் பள்ளிகளுக்கு வந்து சேர்ந்து அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பணி நாடுனர்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான கவுன்சிலிங்கும் வந்து வெகு விரைவில் வந்து நடக்க போகுது. ஸோ அவங்களுக்கும் சென்னை கார்ப்பரேஷன்ஸ் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனங்கள், வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு ஆதி திராவிடர் வெல்பர் வந்து எப்படி ஜாயின் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து விரைவில் வந்து அவங்களையும் வந்து ஜாயின் பண்ண வைக்குவாங்க. அதுலேயும் வந்து எந்த மாற்றமும் வந்து இல்லை. ஸோ அடுத்தடுத்து பணி நியமனங்கள் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். இது முடிஞ்ச உடனே, இந்த எம்பிசி டிஎன்சி வந்து முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து தொடக்க கல்வித்துறை ஆகட்டும், பள்ளி கல்வித்துறை ஆகட்டும், நிச்சயமாக இவங்க 2 பேருக்கு வந்து அடுத்தடுத்து கூப்பிட்டுருவாங்க. பள்ளி கல்வித்துறை டிஎஸ்சி அதில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து நிச்சயமாக கூப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி டிஇஇ அப்படின்னு சொல்லக்கூடிய தொடக்க கல்வித்துறையில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து இது முடிஞ்ச ஒரு வார காலத்திற்குள் வந்து கூப்பிட்டுருவாங்க. இந்த அமைச்சு பணியாளர்களுடைய கேஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரிங்கில் மேக்சிமம் வந்து ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ அது கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்து நிச்சயமாக வந்து பணி வாங்கிடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அந்த கேசஸ் வந்து தள்ளி போகிற பட்சத்தில் தான் அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே இந்த அமைச்சு பணியாளர்களுடைய கேஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே வந்து இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.